ஜிஃபேம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பாருங்க. இப்போ சவுதி அரேபியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்காங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஜேன்ற இந்த ப்ராப்ளம் வந்ததால, என்ன மாதிரி இல்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பர்சனலா நம்ம வண்டி வாங்கி வெளிய வந்துட்டு சவாரி அடிக்கிறதோ, இல்ல டெலிவரில போடுறதோ, இல்ல கொரியர்ல அட்டாச் பண்றதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த டிஜே பிரச்சனை வந்ததால, அங்கங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, செக்கிங் பயங்கரமா நடக்குது. ரீசென்ட்டா நானும் அண்ணனும் பத்தாவுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து கூட செக்கிங் பண்ணாங்க. நானும் போனேன், அண்ணன் இங்க உட்காந்துருந்தாரு. நிப்பாட்டி என்ன தெரியுமா கேட்குறாங்க? ஒண்ணுமே இல்ல. அவங்க பேர் என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க. என் பேர் என்னன்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, சவாரி. ஒரு வேள சவாரியா இருந்தா பேசஞ்சரோட பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த டைம்ல நம்ம மாட்டிப்போம். பிகாஸ் நம்ம வச்சிருக்கிறது ஓன் போர்ட் வண்டி. நீ கமர்ஷியல் வேல பார்க்குற? அப்டின்ற மாரி அதுக்கு பிடிக்கிறாங்க. ஃபுட் டெலிவரி பண்றது, அண்ட் சவாரி ஏர்போர்ட் கிட்ட இருந்து ஏத்துறது, கம்பெனில அட்டாச் பண்ணி ஓன் போர்ட் வச்சு ஓட்டுறது. அந்த மாரி இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய இருக்கு. ஸோ உங்க நண்பர்கள் யாரா இருக்கீங்க இங்க சவுதில நெறைய பேர் இருப்பீங்க. தயவு செஞ்சு ஓட்டுங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா பார்த்து உஷாரா இருங்க. கண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டா வைங்க. ஏன்னா வண்டி மேல கேமராலாம் வச்சுக்கிட்டு, இது மேல கேமரா செட் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்டிங் பண்ணிட்டே சுத்துறானுங்க. 2வது பக்கத்துல டிஜிஏன்னு சொல்லி தெளிவா எழுதியிருக்கும். டிராஃபிக் ஜெனரல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அந்த வண்டிலாம் எங்கனா இருந்துச்சுன்னா, பார்த்து போறது தான் நல்லது. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இன்னும் நெறைய விஷயங்கள் மாறியிருக்கு. ஸோ அது ரிலேட்டடா வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ரெகுலரா. பட் இந்த டிஜிஏன்ற வண்டி எங்க பார்த்தாலும் கொஞ்சம் உஷாரா இருங்க. என்ன பண்றது? பொழப்பு அப்படியே கெட்டுட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா.